நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு மஜாவான கில்மா படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் கொஞ்சம் கேளுங்க. ஒரு ஊர்ல ரொம்ப அழகான நெருங்கிய தோழிகள் 2 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கும் மகன்கள் இருக்காங்க. ரொம்ப வாட்டசாட்டமான அழகான வாலிப பசங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பசங்களும் ரொம்ப ரகசியமா அவங்க அம்மாவோட தோழியையே கரெக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு கில்மாவான மேட்டர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பொம்பளையோட பையன் இவன் இந்த பொம்பளைய கரெக்ட் பண்றான், இந்த பொம்பளையோட பையன் இவன் இந்த பொம்பளைய கரெக்ட் பண்றான். அப்படிப்பட்ட ரொம்ப சிக்கலான ரொம்ப ரகசியமான ஒரு கள்ளத்தொடர்பு. இந்த 2 பசங்களும் இவங்க அம்மாக்களை மாதிரியே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்படி இருந்தும் இந்த துரோகத்தை செய்யறாங்க. அப்படி இந்த 4 பேரும் ஒரு ரகசியமான கில்மாவான வாழ்க்கைய யாருக்குமே தெரியாம வாழ்ந்துட்டு வராங்க. என்னோட நண்பனுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சே கொன்னுடுவான் அப்படின்ற பயத்துல இவங்க 2 பேரும் அவங்க மேட்டர் வாழ்க்கைய ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி என்னோட தோழிக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுடுவா அப்படின்ற பயத்துல இந்த 2 பொம்பளைங்களும் அவங்களோட மேட்டர் வாழ்க்கைய ரொம்ப ரகசியமா வச்சுக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவங்க 4 பேரும் எப்படி எல்லாம் மேட்டர் பண்ணி அவங்க வாழ்க்கைய என்ஜாய் பண்ணாங்க. இவங்களோட இந்த ரகசியமான கில்மா வாழ்க்கை மத்தவங்களுக்கு தெரிய வந்ததா, இவங்க மாட்டுனாங்களா அப்படின்ற ரொம்ப த்ரில்லிங்கான ரொம்ப மஜாவான ஒரு குஜால் சஸ்பென்ஸ் கதையை சொன்ன படம் தான் அடோர். நண்பர்களே, இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 2 அழகான பொம்பளைங்களை காமிக்கிறாங்க. இவங்க பேரு லில்லி, இவங்க பேரு ரோஸ். இந்த 2 பொம்பளைங்களும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருங்கிய தோழிகள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு இடையில எந்த ரகசியமும் இல்ல. அப்படி ரொம்ப அன்பா வாழ்ந்துட்டு வராங்க. லில்லியோட புருஷன் இறந்து போயிட்டாரு. ரோஸோட புருஷன் வெளியூர்ல வேலை செய்யறாரு. இவங்க 2 பேருக்கும் மகன்கள் இருக்காங்க. ரோஸோட மகன் பேரு டாம், லில்லியோட மகன் பேரு அயன். அவங்க அம்மாவை மாதிரியே இந்த சின்ன பசங்க 2 பேரும், அதாவது டாமும் அயனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அண்ணன் தம்பி மாதிரி 2 பேருக்கும் இடையில பயங்கர பாசம், பயங்கர அன்பு. அப்படியே ரொம்ப சூப்பரா பல வருஷங்கள் ஓடி போகுது. டாமும் அயனும் நல்லா வளர்ந்து வாட்டசாட்டமான வாலிபர்களா மாறுறாங்க. அப்படி ஒரு நாளைக்கு டாமும் அயனும் அப்படி பீச்ல விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த 2 அம்மாக்களும் சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம பசங்க எவ்வளவு சீக்கிரம் இப்படி வளர்ந்துட்டானுங்க, டைம் போறதே தெரியல. 2 பேரும் நல்ல வாட்டசாட்டமான வாலிப பசங்களா வளர்ந்துட்டானுங்க. 2 பேரும் நல்ல அன்பா அண்ணன் தம்பி மாதிரி எந்த சண்டையும் இல்லாம வாழறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த 2 அம்மாக்களும் பேசிக்கிறாங்க. அப்படியே கடல்ல ஸ்விம்மிங் எல்லாம் முடிஞ்சு டாமும் அயனும் அவங்க வீட்டுக்கு வந்து நல்லா குளிக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே இந்த அம்மாக்களும் பார்த்துக்கிட்டு தலையை நல்லா தொடங்க, இல்லனா ஜுரம் வந்துடும் அப்படின்னு ரொம்ப அன்பா இவங்க கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பழைய போட்டோ ஆல்பம் ஒன்னு எடுத்து லில்லியும் ரோஸும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இவங்க சின்ன வயசுல இந்த பீச்ல ஓடி பிடிச்சு விளையாடினது, இந்த பீச்ல ஸ்விம்மிங் பண்ணி விளையாடினது, இது மாதிரி உள்ள போட்டோக்கள். அப்படி ரோஸும் லில்லியும் இப்படி ஆல்பத்துல இருக்கிற போட்டோஸை பாக்குறாங்க. அப்படின்னு பார்த்த இந்த பசங்க, அப்படி என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆல்பத்தை புடுங்கி அவனுங்களும் பாக்குறாங்க. அதுல பார்த்தா அவங்க அம்மாக்களோட சின்ன வயசு போட்டோ. அந்த போட்டோஸ்ல அவங்களோட Dress இதெல்லாம் பார்த்ததும் இவங்க பயங்கரமா கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்திலயும் இது மாதிரி Dress எல்லாம் இருந்திருக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கு, இது மாதிரி Dress உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படின்லாம் இவங்க எடக்கு முடக்கா கொஞ்சம் கில்மாவா பேசி நல்லா கிண்டல் பண்றானுங்க. இந்த அம்மாக்களும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு, சரி சரி போதும் பார்த்தது, ஆல்பத்தை திரும்பி கொடுங்க அப்படின்னு அவங்க எவ்வளவு கேட்டோம் டாமும் ஐயனும் அந்த ஆல்பத்தை கொடுக்காம அதையே வெறிச்சு பாக்குறானுங்க. பசங்க வயசு அப்படி, இவனுங்க இப்படிதான் இருப்பானுங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பெருசுபடுத்தாம இந்த 2 அம்மாக்களும் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதும் இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமா சரக்கு உள்ள போனதும் யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம ரொம்ப வெளிப்படையா அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த 2 அம்மாக்களும் அந்த டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அதை சொல்றாங்க. அவங்க காலேஜ்ல எத்தனை பேரு இவங்களுக்கு ரூட் விட்டாங்க, இவங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதுல யாரு கூட எல்லாம் இவங்க கில்மா பண்ணாங்க, அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை ரொம்ப ஜாலியா ரொம்ப தமாசா சரக்கு அடிச்சுக்கிட்டு இந்த 2 அம்மாக்களும் அவங்க சொல்ற கதைகளை டாமும் ஐயனும் ஒண்ணு விடாம இது எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேக்குறானுங்க. நம்ம அம்மாக்களடா இப்படி பேசுறது, இவங்களுக்குள்ள இது மாதிரி பயங்கரமான ரகசியங்கள் இருக்குன்னு நமக்கு இவ்வளவு வருஷமா தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு அவனுங்களும் ஷாக் ஆகி யோசிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு சரக்கு ஓவர் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு லில்லி அங்கிருந்து கிளம்பி அவ வீட்டுக்கு போறான். ஆனா அயன் அவங்க அம்மா கூட போகாம, இன்னைக்கு நான் இங்கேயே தங்கிக்கிறேன், நானும் டாமும் ஒன்னா சேர்ந்து படம் பார்க்க போறோம், நான் இன்னைக்கு இங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அயன் ரோஸோட வீட்டுல அன்னைக்கு தங்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஸோட புருஷன் வேலையெல்லாம் முடிச்சு அவருக்கு லீவு கிடைச்சதால இங்க வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப நாள் லீவ் எல்லாம் கிடையாது, நான் நாளைக்கே கிளம்பிடுவேன், தப்பா எடுத்துக்காத, என் மேல நீ ரொம்ப கோமா இருக்கிறன்னு எனக்கு தெரியும், இந்த வேலை டென்ஷன் அப்படின்னு சுத்துறதால என்னால உன்னை ஒழுங்கா சந்தோஷப்படுத்தவே முடியல, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, என் சிச்சுவேஷன் இப்படி புரிஞ்சுக்கூடா செல்லம் அப்படின்னு இந்த புருஷன் சொல்றான். அதுக்கப்புறம் ரோஸ் வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு ரூம் திறந்துருக்கு, அதுல லைட் எரியுது, யாரா அது அப்படின்னு போய் பார்த்தா அதுக்குள்ள அயன் படுத்து கிடக்குறான். அந்த போட்டோ ஆல்பத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இவன் தூங்கி இருக்கான். அதனால ரோஸ் மெதுவா உள்ள வந்து அந்த போட்டோ ஆல்பத்தை அப்படியே எடுக்கிறாங்க. அதை எடுக்க பார்த்ததும் அது மெதுவா அவனோட உடம்புல பட்டு அவன் அப்படியே முழிச்சுக்கிறான். அவன் அப்படி எழுந்ததும்
ஒரு லுக் ஒன்னு விடுறான் பாருங்க. அதை பார்த்ததும் அப்படியே ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் மேலையும் கீழையும் இப்படி வெறிச்சு வெறிச்சு பாக்குறான், இவன் இது வரைக்கும் நம்மள இப்படி பார்த்ததே இல்லையே, அப்படி என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இவன் பாக்குறான், என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு ரோஸுக்கும் ஒண்ணுமே புரியாம, அவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கண்ணையே பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாம அவளும் நல்லா லுக்கு விட்டுக்கிட்டு அங்கேயே நிக்கிறா. அயனும் அவளை பார்த்துக்கிட்டு வெச்ச கண்ணு எடுக்காம யாரு முதல்ல கண் சிமிட்டுவாங்களோ அப்படின்ற போட்டி போல அது மாதிரி வெறிச்சு வெறிச்சு பாக்குறான். அவ்வளவுதான், இனிமே இங்க நின்னு ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோஸ் அங்கிருந்து அப்படியே மெதுவா கிளம்புறா. அப்புறம் மறுநாள் காலையில ரோஸோட புருஷன் அவரோட வேலைக்காக வெளியூருக்கு போறாரு. இனிமே அடுத்த லீவு என்னைக்கு கிடைக்கும்னு தெரியாது, லீவு கிடைச்ச உடனே நான் வந்துடுறேன், அது வரைக்கும் சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்புறாரு. புருஷன் அப்படி கிளம்புனதும் சரி நம்ம இனிமே சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோஸ் நல்லா நீந்தி குளிக்கிறதுக்காக அவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற பீச்சுக்கு வராங்க. அப்புறம் அந்த கடல்ல ஒரு பலகை மாதிரி ஒண்ணு மிதந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல அயன் படுத்து கிடக்குறான். ரோஸ் நீந்தி போய் அந்த பலகை மேல ஏறி அங்க படுத்து கிடக்குற அயனை பாக்குறாங்க. அவனை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. நீ இங்க என்ன பண்ற, நீ இங்க இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அயன் அவங்கள பார்த்து கேக்குறான், உங்க புருஷன் வேற எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வெளியூர்ல இருக்கிறாரு, அவரு இங்க வர்றதே இல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, இன்பமான அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, எப்படி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இவன் ஒரு ரொம்ப பெரிய கேள்வியை கேட்டதும் ரோஸுக்கு அதிர்ச்சி தாங்கவே முடியல. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டோட பையன் இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்பான் அப்படின்னு ரோஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கேள்விக்கு அவளும் அவளால முடிஞ்ச அளவுக்கு தட்டி தடுமாறி ஒரு பதில சொல்றான். நீ கரெக்டான கேள்விதான் கேட்கற, ஆனா அதுக்கு உண்டான பதில எப்படி உங்ககிட்ட ஓப்பனா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ என்னோட ஃப்ரெண்டோட பையன், இது மாதிரி கில்மாவான விஷயங்களை உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு அப்படின்னு ரோஸ் சொல்றாங்க. இதுல என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு, எல்லாம் ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு அயன் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதால ரோஸ் அவங்க மனசுல இருக்கிறத இவங்கிட்ட சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நானும் என்னோட புருஷனும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்து பல வருஷங்களாவது அவரு என்னோட ஃபீலிங்ஸ் எதுவுமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நானும் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு என்ன நானே சந்தோஷப்படுத்திப்பேன். அது மட்டும் தானே முடியும் இந்த வயசுல. இனிமேலாம் நம்மளெல்லாம் யாரு காதலிக்க போறா, நம்மளெல்லாம் யாரு சந்தோஷமா வச்சுக்க போறா அப்படின்னு அவங்க உள் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க அப்படி ஓப்பனா பேசினதும் இந்த ஆன்டிக்குள்ள ரொம்ப சோகம் இருக்கு, ரொம்ப ஏக்கம் இருக்கு, இவங்க இன்பத்துக்காக ஏங்குறாங்க, அது மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே அயன் ரொம்ப சூப்பரா தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் இவங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க. ரோஸும் லில்லியும் அவங்க சின்ன வயசுல, அதாவது அவங்க வாலிப வயசுல எப்படி எல்லாம் அவங்க காலேஜ்ல என்ஜாய் பண்ணாங்க, யாரெல்லாம் லவ் பண்ணாங்க, இவங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க கூட எல்லாம் இவங்க எங்கெல்லாம் ஊர் சுத்தி எப்படி எல்லாம் கில்மாவான விஷயங்களை செஞ்சாங்க, அது மாதிரி விஷயங்களை சரக்கு உள்ள போனதும் ரொம்ப வெளிப்படையா இவங்க மெதுவா அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விஷயம் நல்லா சூடு பிடிச்சு வரும்போது ஒரு பாட்டு ஒன்னு பிளே ஆகுது. லில்லி அதை கேட்டதும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு எழுந்து போய் அந்த பாட்டுக்காக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்ததும் இதுதான்டா சான்ஸ்னு சொல்லிக்கிட்டு டாமும் டக்குன்னு எழுந்து போய் லில்லி கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கில்மாவா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அவங்க டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையுமே அயனும் ரோஸும் இங்க டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அயனும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னடா நம்ம உயிர் நண்பன் சரக்கு போட்டதும் நம்ம அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் ரொம்ப கில்மாவா டான்ஸ் ஆடுறான், நம்ம அம்மாவும் இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சரக்கு உள்ள போனதும் மனுஷன் இப்படி எல்லாம் மாறுறான் பாரு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இவங்க டான்ஸ பார்த்தா இது ரூட் மாதிரி வேற எதுலயோ போய் முடியும் போல இருக்கு அப்படின்னு அயனுக்கு இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப கிளியரா புரியுது. ஐயோ இதெல்லாம் எப்படி போய் முடியும்னு தெரியலையே அப்படின்னு என்ன பண்றதுன்னே தெரியாம அவனும் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டான்ஸ் பார்ட்டி இதெல்லாம் முடிஞ்சதும் லில்லி அங்கிருந்து கிளம்புறா. அவ போனதும் ரோஸ் உள்ள வந்து பாக்குறா. அங்க அயன் அப்படியே நின்னுட்டு இருக்கான். டேய் நீ என்னடா இங்க பண்ற, உங்க அம்மா கிளம்பியாச்சு, ஏன் நீ அவ கூட போல அப்படின்னு ரோஸ் கேட்டதும் நான் இன்னைக்கு போகல, நான் இன்னைக்கு இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றேன் அப்படின்னு ரோஸை பார்த்து ஒரு கில்மாவா சிரிச்சுக்கிட்டு அவன் சொல்றான். ரோஸும் கொஞ்சம் போதையில இருக்கிறதால இவன் சொல்றத அப்படியே காமெடியா எடுத்துக்கிறாங்க. பையன் வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசலாம் போல இருக்கு, சரி சரி என்ன நடந்தாலும் சந்தோஷமா நடந்தா போதும் அப்படின்னு ரோஸும் அவன் மனசுல நினைச்சுக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ரோஸ் உட்காந்து ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது காரிடோர்ல யாரோ நடக்கிற மாதிரி இவளுக்கு சவுண்ட் கேக்குது. யாருடா அது அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்க இந்த அயன் தூங்காம இவளுக்காக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு அங்க நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் என்னடா பண்ற, உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்டதும் இவங்க பக்கத்துல ஓடி வந்து நச்சுன்னு ஒரு உம்மா ஒண்ணு கொடுத்துறான். ரோஸும் அதை தடுத்து அவனை தட்டி விடுவாங்கன்னு பார்த்தா அவங்க அப்படியே அமைதியா நின்னுக்கிட்டு அவன் கொடுக்கறத எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் கொடுக்கறதா, நான் கொடுக்கறேன் பாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோஸ் ஒரு மரண சம்பவத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு கில்மா உருவாகி நல்லா வெறித்தனமா எல்லா விஷயங்களையும் அங்கேயே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாராவது பாத்துருவாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எந்த பயமும் இல்லாம
தெரியாம இவ்வளவு நாளா இதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல் விஷயம். அந்த நேரம் பார்த்து ரோஸோட பையன் டாம் எழுந்துக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் போற சத்தத்தை கேட்டு இவனால தூங்கவே முடியல. யாரா அது இந்த நேரத்துல நம்ம வீட்டுல வேலை செய்யறா அப்படின்னு பாக்குறதுக்காக அவன் மெதுவா நடந்து வந்து பாக்குறான். அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இத பார்த்ததும் அவன் கையும் ஓடல காலும் ஓடல. அவன் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை அவன் பார்த்ததே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மரண சம்பவத்தை பார்த்ததும் என்ன பண்றதுன்னே தெரியாம சத்தமே போடாம அங்க நின்னுக்கிட்டு எல்லாத்தையுமே பாக்குறான். அட பாவி, என்னோட உயிர் நண்பன் நினைச்சேனடா உன்னை, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யடா அப்படின்னு அயன் மேல ரொம்ப கடுப்பாவறான். அப்படியே நின்னுக்கிட்டு முடியற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு யாருக்குமே எந்த சந்தேகமும் வராம சத்தமும் போடாம அங்கிருந்து நேரா அவன் வீட்டு பின்னாடி இருக்கிற பீச்சுக்கு வரான். அங்க வந்துட்டு ரொம்ப வெறித்தனமா பிளான் பண்றான். நீ மட்டும்தான் இப்படி பண்ணுவியா? நானும் உங்க அம்மாவை இதே மாதிரி பண்றேன்டா, அப்பதான்டா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா அயனோட வீட்டுக்கே வரான். அயனோட அம்மா லில்லி டாம பார்த்ததும் அவனுக்கு கதவை திறந்து விட்டுட்டு அவன் கிட்ட வந்து உட்காந்து ரொம்ப அன்பா பேசுறாங்க. டாமும் ரொம்ப நைஸா பேசி பேசி நச்சுன்னு ஒரு உம்மா ஒண்ணு கொடுத்துறான். அவங்க உடனே டாம தட்டி விட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தூர போய் நிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட டாம் ரொம்ப கடுப்பா பேசுறான். ஏன் நான் பண்ணா தப்பு, உங்க பையன் பண்ணா தப்பு கிடையாதா? அவன் எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அங்க நடந்த மேட்டரை அப்படியே சொல்றான். லில்லியும் இந்த கில்மாவான மேட்டரை கேட்டதும் அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவளால இதை நம்பவே முடியல. உன்னோட அம்மா ரோஸ எனக்கு எத்தனை வருஷமா தெரியும்னு தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ கண்டிப்பா என் பையன் கூட அப்படி செஞ்சிருக்கவே மாட்டா. நீ போய் சொல்ற, என் பையனும் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு லில்லி ரொம்ப கான்பிடன்ஸா பேசுறான். அதெல்லாம் கேட்டுட்டு டாம் சொல்றான், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து நான் இப்படி பண்ணேன். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இப்படி நடந்திருக்கேனா? என் மனசு அவ்வளவு உடைஞ்சு போயிருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நான் சொல்றது உண்மைன்னு நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அவன் என் வீட்டுல வந்து எங்க அம்மாவை அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அது எல்லாத்தையுமே நானும் இங்க வந்து உங்ககிட்ட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டாம் அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் டாம் அவனோட வீட்டுக்கு வரான். இங்க பார்த்தா அயன் மேட்டர் எல்லாம் முடிஞ்சிட்டு விடிஞ்சதும் இங்க இருந்து கிளம்புறான். என்ன மாப்பிள்ள வரியா பீச்ல விளையாடலாம் அப்படின்னு அயன் டாம பார்த்து கேக்குறான். இல்ல மாப்பிள்ள இன்னைக்கு மூடு இல்ல, நீ போ, நான் வரல அப்படின்னு டாம் பேசுனதை கேட்டதும் அயனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா டாம் இது மாதிரி மூட் அவுட்டா இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. விளையாடுறதுக்கு எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வர நம்ம நண்பன் இன்னைக்கு என்ன டிஃபரெண்டா பேசுறான் அப்படின்னு யோசிக்கும் போது அயனுக்கும் ஒண்ணுமே புரியல. லில்லி உடனே வண்டி எடுத்துக்கிட்டு ரோஸ பாக்குறதுக்காக போறா. அப்படி வண்டியில போயிட்டு இருக்கும்போது அவன் மனசு ஃபுல்லா டாம் சொன்ன விஷயத்தையே யோசிச்சு பாக்குறான். அந்த பையன் இவ்வளவு ஓப்பனா வந்து நம்ம கிட்ட பேசுறான்னா அப்ப கண்டிப்பா அதுல உண்மை இருக்கும். டாம் ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசுல இருந்து எனக்கு அவனை தெரியும். அவன் இது வரைக்கும் என்கிட்ட அது மாதிரி தப்பா நடந்துகிட்டதே கிடையாது. ஆனா நேத்து அவன் அது மாதிரி செஞ்சான்னா அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு கில்மாவான விஷயத்த அவன் வீட்டுல பாத்துருக்கணும். என் பையன் கண்டிப்பா ஏதோ ஒரு மஜாவான விஷயத்த செஞ்சிருக்கான். அது என்னன்றத ரோஸு கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ரோஸ் வேலை செய்யற ஆபீஸுக்கு லில்லி வரா. அப்படியே தூரம் நின்னுகிட்டு ரோஸ பார்த்ததும் லில்லியால அவகிட்ட வந்து தைரியமா பேசுறதுக்கு முடியல. இவன் என்ன யோசிக்கிறான்னா, என் ஃப்ரெண்டு ரோஸோட புருஷன் வீட்டுல தங்குறதே இல்ல, இவளுக்கு எந்த விதமான ஒரு மஜாவும் இல்ல அவ வாழ்க்கையில, அதனால தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு அவ ஏக்கத்துக்காக ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கும், அதை அப்படியே விட்டுறலாம், அதை கண்டுக்காம அப்படியே நம்மளும் போயிடலாம். இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டு அவளை எதுக்கு நம்ம காயப்படுத்தணும்? அப்படி அந்த மேட்டர்ல அவளுக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சிருந்ததுன்னா கிடைச்சிட்டு போட்டோம், நம்ம ஃப்ரெண்டு தானே. இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடக்காததா என்ன? இதை விட ரொம்ப கில்மாவான மோசமான விஷயங்கள் டெய்லி நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு தானே, போனா போட்டோம், ஒரு தடவை தானே நடந்தது, இதை விட்டுறலாம் அப்படின்னு லில்லி யோசிக்கிறான். அன்னைக்கு சாயந்தரம் லில்லி வீட்டுக்கு வரா. அங்க வெளியே இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு டாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவ வந்ததும் அவ கூட பேசிக்கிட்டு அப்படியே நைஸா இந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். உள்ள வந்து ரெண்டு பேரும் அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி டாம் வீட்டுல நடந்த மேட்டரை பத்தி இவங்க பேசுறாங்க. என்ன ஆன்ட்டி, நீங்க கேட்டீங்களா? எங்க அம்மா கிட்ட போய் கேட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நான் சொன்னது உண்மைதானே? இப்ப வச்சு என்ன நம்புறீங்களா அப்படின்னு டாம் கேக்குறான். ஆனா லில்லி எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. என்னடா இந்த ஆன்ட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு டாமுக்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதுக்கப்புறம் சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சதும் ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போய் படுத்து தூங்க பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் டாமால தூங்கவே முடியல. அவனுக்கு தூக்கமே வரமாட்டது சுத்தமா. அதனால அங்கிருந்து எழுந்து நைஸா சத்தமே போடாம மெதுவா லில்லியோட ரூமுக்கே வரான். அங்க பார்த்தா இவங்க கதவையே மூடாம அதை லாக்கே பண்ணாம அப்படியே திறந்து வச்சுக்கிட்டு இவனோட வருகைக்காக வேணும்ட்டே கதவை திறந்து வச்சுக்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு சிக்னல். இந்த விஷயத்தை கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கிறான் நம்ம டாமும். இதுதான் அருமையான சான்ஸ், இதை நழுவ விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா நடந்து வந்து பக்கத்துல படுத்துக்கிறான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ரகசியமான ஒரு காதல் வாழ்க்கை இவங்களுக்கு இடையில மலர ஆரம்பிக்குது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை ரெண்டு பேரும் நல்லா முறையா பயன்படுத்திக்கிட்டு ஒரு கில்மாவான ஒரு உலகத்துக்குள்ள நுழைறாங்க. அப்படி அவங்களோட காதல் பயணம் அன்னைக்கு அந்த வீட்டுல வச்சு அவங்க மங்களகரமா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. மேட்டர்லாம் முடிஞ்சு டாம் நேரா அவன் வீட்டுக்கே வரான். அங்க பார்த்தா அவங்க அம்மா ரோஸ் அவங்க கிட்ட கேக்குறாங்க, எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்டதுக்கு உங்க ஃப்ரெண்டு லில்லி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு இவன் நக்கலா சொல்றான். அங்க என்ன பண்ணிட்டு வர அப்படின்னு
ரோஸ் கேட்டதும், என்னோட நண்பன் அயன் இங்க என்ன பண்ணானோ அதே விஷயத்தை தான் நானும் அவன் வீட்டுல செஞ்சுட்டு வரேன். என்னோட நண்பன் அயன் உங்களுக்கு என்ன கொடுத்தானோ அத அவங்க அம்மாவுக்கு நான் கொடுத்துட்டு இப்பதான் வரேன் அப்படின்னு ஒரு நக்கலான பதில இவன் சொல்றான். இவன் இப்படி சொல்றத கேட்டதும் ரோஸுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவன் கன்னத்திலே பலார்னு ஒரு அறையறான். அவனும் அறைய வாங்கிக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கில்மாவா நடந்து போறான். அவன் அப்படி நடந்து போனதும், ஐயோ நம்ம பண்ண மேட்டர் எல்லாம் நம்ம பையனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சே, அதனால தானே அவன் இப்படி நக்கலா பேசிட்டு போறான். ஐயோ இனிமே நான் அவன் மூஞ்சில எப்படி முழிப்பேன், அவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது, ஒருவேளை நம்ம மேட்டர் பண்றத அவன் பார்த்திருப்பானோ, ஐயோ யோசிச்சு பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு லில்லிய பார்த்து நம்ம பேசுவோம், அவகிட்ட பேசும்போது இன்னும் சில விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு இவன் முடிவு பண்றான். உடனே ரோஸ் லில்லிய பாக்குறதுக்காக லில்லியோட ஆபீஸுக்கு வந்துடுறா. ரோஸ் லில்லி கிட்ட சொல்றா, நம்ம 2 பேருமே ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டோம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமான மன்னிப்பே இல்லாத ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டோம். ரோஸ் இப்படி பேசுறத கேட்டதும் லில்லிக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சு போகுது. அதாவது ரோஸோட பையன் டாமும் லில்லியும் ரொம்ப மஜாவா இருந்த விஷயம் ரோஸுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற விஷயம் இப்போ லில்லிக்கும் தெரிஞ்சு போகுது. அது எப்படியோ நடந்து போயிடுச்சு, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. உன் புருஷன் வேற செத்து பல வருஷம் ஆயிடுச்சு, என் புருஷனும் வேலைன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே தங்க மாட்டான். இப்படி எல்லாம் நம்ம பல வருஷமா ரொம்ப பசியா ஏக்கமா இருந்ததால நம்மள அறியாமலே இப்படி ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு. ஆனா இனிமே அது நடந்தா அது தப்பு கிடையாது, இனிமே இப்படி நடந்தா நம்மளே வேணும்ட்டு அந்த விஷயத்தை செய்யறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமே இந்த விஷயம் நடக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் நம்ம உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வாழணும். இது வெளியே தெரிஞ்சா நம்மள செருப்பாலே அடிச்சு கொண்டுடுவானுங்க, அதனால இது திரும்பவும் நடந்துடாம நீ பாத்துக்கோ அப்படின்னு ரோஸ் லில்லி கிட்ட சொன்னதும் லில்லியும் அதே தான் சொல்றா. மன்னிச்சிருடி, தெரியாம நடந்து போயிடுச்சு, இனிமே இந்த மேட்ரு நடக்காம நான் பாத்துக்கிறேன், நீயும் பாத்துக்கோ அப்படின்னு லில்லியும் ரோஸ் கிட்ட சொல்றா. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே லில்லி அவளோட பையன் அயன் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு நண்பனை மாதிரி ரொம்ப ஓப்பனா சொல்லி எல்லாத்தையுமே விளக்குறா. ரோஸ் என்னோட ஃப்ரெண்டு, என்ன மாதிரி அவளும் உனக்கு அம்மா மாதிரி தான், அதனால திரும்பவும் இந்த விஷயத்தை நீ செஞ்சிடக்கூடாது. ஏதோ நடந்து போச்சு, அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம எல்லாருமே மறந்துடலாம். உன்னோட ஃப்ரெண்டு டாமும் நானும் நேத்து ரொம்ப மஜாவா சந்தோஷமா இருந்தோம், அதுவும் ஒரு ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா என்ன பண்றது, எல்லாமே கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நெருப்பு மாதிரி நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. பண்ணும்போது எல்லாம் ரொம்ப குஜாலா ஜாலியா தான் இருந்தது. ஆனா இது வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள காரி துப்புவாங்க, செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அதை ஏன் நீ யோசிச்சு பார்க்க மாட்டேற? அதனால இந்த தப்பு இனிமே நடக்கவே கூடாது, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு லில்லி அவ பையன் அயன் கிட்ட கேட்கும்போது அயன் ரொம்ப தைரியமா அவன் அம்மா கிட்ட பேசுறான். இல்லம்மா சாரி, நான் சத்தியம் எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன், நான் ரோஸ உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அவங்க இல்லாம என்னால இனிமே வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மஜாவான ஒரு இன்பமான ஒரு விஷயத்தை அவங்க நேத்து எனக்கு காமிச்சாங்க, அது எனக்கு திரும்ப திரும்ப வேணும், அது இல்லாம என்னால உயிர் வாழ முடியும்னு எனக்கு தோணல, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்களும் டாம் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருங்க, உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். அதே மாதிரி என்னோடவும் ரோஸோடவும் உள்ள இந்த பர்சனல் வாழ்க்கையில நீங்களும் குறுக்கிடாதீங்க. வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியம். யாரையுமே துன்பப்படுத்தாம மஜாவா கில்மாவா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்கள வற்புறுத்தி அவங்களுக்கு விருப்பமே இல்லாம ஒண்ணும் நான் செய்யல, அவங்களுக்கும் இதுலலாம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு செய்யும் போது அவங்களும் சொன்னாங்க. ஒரு தடவை இல்ல, நிறைய தடவை சொன்னாங்க. அதனால என்ன மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அயன் அங்க இருந்து கிளம்புறான். கிளம்பி நேரா ரோஸ் வீட்டுக்கே வரான். அவனை பார்த்ததும் ரோஸ் சொல்றா, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, நம்ம இதை திரும்பவும் செய்யக்கூடாது, ஆல்ரெடி நான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டேன், அவங்களுக்கும் இது எல்லாமே தெரியும், நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு ரோஸ் சொன்னதும், அட நீங்க வேற சும்மா காமெடி பண்ணாதீங்க, இப்பதான் நான் எங்க அம்மா கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனா பேசிட்டு அவங்க பர்மிஷனோட தான் நான் இங்க வரேன், அவங்களும் டாம் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க, ரொம்ப இன்பமா அவங்க வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படின்ற விஷயத்த என்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம இப்படி மஜாவா இருக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க இதுல குறுக்கிட மாட்டாங்க, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. இனிமே என்ன பிரச்சனை, வாங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொன்னதும் ரோஸால இதெல்லாம் நம்பவே முடியல. டேய் என்னடா சொல்ற, உண்மையதான் சொல்றியா? உங்க அம்மா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்களா? சரி சரி, உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை, சரி வா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கில்மாவான வாழ்க்கை. இங்க ரோஸோட வீட்டுல அயனும் ரோஸும் ரொம்ப கில்மாவா இருக்கிறாங்க. அங்க லில்லியோட வீட்டுல டாமும் லில்லியும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி 4 பேரும் வேற வேற இடத்துல ரொம்ப குதூகலமான ஒரு வேற லெவல் வாழ்க்கைய இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஸும் லில்லியும் மறுநாள் சந்திச்சு பேசுறாங்க. இப்பதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னால வார்த்தைகளால நான் அனுபவிக்கிற இன்பத்தை விவரிக்கவே முடியல, அப்படிப்பட்ட ஒரு வேற லெவல் விஷயம் அது. என் புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு சந்தோஷமா இது வரைக்கும் இருந்ததே இல்ல. இன்னும் ஓபனா சொல்லணும்னா அவரு உயிரோட இருந்த போது கூட நான் இப்படி எல்லாம் இன்பத்தை அனுபவிச்சதே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, இருந்தாலும் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அதனாலதான் வெக்கத்தை விட்டு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றேன். நேத்து ஃபுல்லா நாங்க தூங்கவே இல்ல தெரியுமா உனக்கு?
உனக்கு? அது மாதிரி ரொம்ப வெரைட்டியான விஷயங்களை செஞ்சோம். இது மாதிரி எல்லாம் சம்பவங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த காலத்து பசங்க வேற லெவல், நெருப்பு மாதிரி பல விஷயங்களை செய்யறானுங்க அப்படின்னு லில்லி அவ மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனா ரோஸ் கிட்ட சொல்றா. அதுக்கு ரோஸ் சொல்றா, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை அப்படியே நீ சொல்லிட்ட. உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். உன்னோட புருஷன் செத்து போயிட்டான், என்னோட புருஷன் வேலைன்னு எப்ப பார்த்தாலும் வெளியூர்லயே இருக்கிறான். மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் வரான். அப்படி வரும்போது கூட என்ன கண்டுகிறதே இல்ல, என்ன எதுவும் செய்யவும் மாட்டாரு. அப்படி ரொம்ப ட்ரையா ரொம்ப போரிங்கா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில உன்னோட பையன் தான் இப்போ புதுவிதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறான். எனக்கும் அது எல்லாத்தையுமே வார்த்தைகளால விவரிக்கிறதுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா என் முகத்தை வச்சு நீ சொல்லிடலாம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. இந்த மஜாவான விஷயத்த நம்ம ரொம்ப உஷாரா செய்யணும். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கண்ட இடத்துல எந்த பாதுகாப்பும் இல்லாம நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா செஞ்சோம்னா அது கண்டிப்பா பெரிய பிரச்சனையில போய் முடியும். இந்த ஊர் ஃபுல்லா நம்ம ரகசியம் தெரிய வந்து நம்மள எல்லாரும் காரி துப்புவாங்க, செருப்பால் அடிப்பாங்க. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி நிறுத்தி நிதானமா அவசரப்படாம ரொம்ப ரகசியமா தான் இந்த விஷயத்தை செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த மஜாவான விஷயத்தை லைஃப் லாங் என்ஜாய் பண்ண முடியும். இல்லனா நம்ம வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். நம்ம பசங்க அவனுங்க வாலிப பசங்க, அவனுங்களுக்கு நிதானம் பொறுமை இதெல்லாம் எதுவுமே இல்ல. அதனால அவனுங்க இவ்வளவு டீப்பா யோசிக்க மாட்டானுங்க. அவனுங்க கண்ட இடத்துல கண்ணா பின்னான்னு பண்ணுவானுங்க. ஆனா நம்ம தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். அவனுங்க எவ்வளவு அவசரப்பட்டாலும் நம்ம பொறுமையா அவனுங்களுக்கு எடுத்து சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப சேஃப்டியா தான் இந்த விஷயத்தை செய்யணும். அப்படின்ற அவங்களோட இன்பமான அந்த வாழ்க்கையை எந்த தப்பு நடக்காம எப்படி சூப்பரா கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்த ரோஸும் லில்லியும் நிதானமா உட்காந்து பிளான் பண்றாங்க. அப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப கில்மாவா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கும்போது ரோஸோட புருஷன் அவரோட வேலையில லீவு கிடைச்சதால வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்ததும் ரோஸுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆனா அதை எதையுமே முகத்துல காமிச்சுக்காம நடிச்சுக்கிட்டு அவர் கூட பேசுறான். அதுக்கப்புறம் இந்த புருஷன் சொல்றான், எனக்கு இப்போ ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு, ரொம்ப அதிகமா சம்பளமும் கொடுக்குறாங்க, நம்ம எல்லாருமே ஒன்னா தங்கறதுக்கு அவங்களே வீடும் தராங்க, ரொம்ப சூப்பரான வேலை. அதனால நான் திரும்ப போகும்போது உன்னையும் நம்ம பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்றேன் அப்படின்னு இந்த புருஷன் சொன்னதும் ரோஸுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவ மண்டையை வெடிச்சிரும் போலுது. ஏன்னா இப்பதான் இவ வாழ்க்கை ரொம்ப குதூகலமா ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வீணா போன புருஷன் ஒரு குண்டை தூக்கி போட்டதும் அதை ரோஸால சகிச்சுக்கவே முடியல. அதை கேட்டதும் அவ கை கால்லாம் உதறுது. அப்புறம் புருஷன் கிட்ட சொல்றா, அதெல்லாம் முடியாது, நீ யாரை கேட்டுட்டு இது மாதிரி முடிவு எடுத்த? இதுதான் நான் பிறந்த ஊரு, இந்த அழகான ஊரை விட்டுட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன், அதெல்லாம் வர முடியாது, நீங்க வேணும்னா அங்க தங்கி வேலை செய்யுங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு இந்த பொண்டாட்டி சொல்றா. அதுக்கு புருஷன் சொல்றான், சரி நீ வரலன்னா பரவாயில்ல, நீ இங்கே தங்கிக்கோ, நம்ம பையன் டாமை கூப்பிட்டுக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னதும் ரோஸ் சொல்றா, அதெல்லாம் முடியாது, டாம் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, டாமும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், டாமோட தேவை இங்க ரொம்ப முக்கியம் இப்போ, அதனால அவனையும் நான் விட மாட்டேன், நானும் வர மாட்டேன் அப்படின்னு ரோஸ் சொன்னதும் இந்த புருஷனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. என்னடா நம்ம பொண்டாட்டி இது வரைக்கும் இது மாதிரி நம்ம கிட்ட பேசினதே இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு, அவ கண்ணை பார்த்தாலே தெரியுது அவ ஏதோ பயங்கரமா பொய் சொல்றா, ஏதோ ஒரு கில்மாவான விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா, ஆனா என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நான் இல்லாத நேரத்துல இங்க அம்மாவும் பையனும் சேர்ந்துகிட்டு ஏதோ ஒரு தில்லாலங்கடி விஷயத்தை செய்யறாங்க, ஆனா அதை என்கிட்ட சொல்ல முடியாம பயங்கரமா மறைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இவனுக்கு ரொம்ப கிளியரா புரியுது. மறுநாள் காலையில ரோஸோட புருஷன் வெளியே வந்து நிக்கிறான். அத அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அயன் பாக்குறான். என்னடா இந்த ஆளு, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும்போது இவன் ஏன்டா இப்ப வந்தான், இவன் போனாதானே என்னால மேட்டர் பண்ண முடியும், இவன் எப்படா போவான் அப்படின்னு பயங்கர கடுப்பா பயங்கர கோவமா அந்த புருஷனை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான். 2-3 நாளா மேட்டர் போட முடியாததால அயன் ரொம்ப கடுப்பா ரொம்ப கோவமா இருக்கான். அப்புறம் இன்னும் 2 நாள் வீட்டுல தங்கி இருந்துட்டு இந்த புருஷன் திரும்பவும் அவரோட வேலைக்காக வெளியூருக்கே போறாரு. அப்படி போகும்போது கார்ல உட்காந்துக்கிட்டு இவரு பயங்கரமா யோசிக்கிறாரு. நம்ம வீடு முன்ன இருந்த மாதிரி கிடையாது, நம்ம பொண்டாட்டியும் நம்ம பையனும் நம்ம இல்லாத நேரத்துல பயங்கரமா மாறிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டுல ஏதோ ஒரு ரகசியமான விஷயம் நடக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கே தெரியாம நைஸா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து அப்படி இவங்க என்னதான் தில்லாலங்கடி வேலை செய்யறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை கையும் களவுமா பிடிச்சு ஒரு முறையான சம்பவத்தை செய்யணும் அப்படின்னு இந்த புருஷன் பயங்கரமா பிளான் பண்றான். புருஷன் போன உடனே இவங்க 4 பேரும் பழையபடி நல்லா மேட்டர் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. 4 நாளா புருஷன் இருந்த போது செய்ய முடியாம இருந்த அந்த ஏக்கத்தையும் பசியையும் சேர்த்து வச்சுக்கிட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க. அப்படி இவங்க பீச்ல ரொம்ப கில்மாவா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஊரை சேர்ந்த ஒரு மொட்டத்தலையன் இவங்க இப்படி நடந்து வர்றத இவன் பாக்குறான். இந்த 4 பேரையும் பார்த்துட்டு எங்க போயிட்டு வரீங்க, என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படிலாம் இவன் ரொம்ப நோண்டி கேள்விகளை கேட்கறான். ஏன்னா இந்த மொட்டத்தலையனுக்கு இவங்க மேல ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு கில்மாவான விஷயம் நடக்குது, ஆனா என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியல, யார பண்றா அப்படின்ற விஷயம் தெரியாததால அப்படி இந்த 4 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மொட்டத்தலையனும் பயங்கரமா யோசிக்கிறான். அப்படி இவ்வளவு நேரம் பீச்ல என்ஜாய் பண்ணது பத்தலன்னு அவங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு எனர்ஜி ஏத்திக்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஒருத்தர் வெறிச்சு பார்த்துக்கிட்டு கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன வேணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே கண்ணுலயே பேசி பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அயன் டக்குன்னு எழுந்து அங்கிருந்து போறான். அவன் போறதை பார்த்ததும் ரோஸ் அவனை பார்த்து எங்கடா போற
அப்படின்னு கேக்குறாங்க. நான் உங்க ரூமுக்கு போறேன், சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு அயன் அங்கிருந்து போறான். ரோஸும் டக்குன்னு எழுந்து அப்படியே அவன் பின்னாடியே நடந்து அவன் கூடவே போயிடுறாங்க. ரோஸ் போனதும் லில்லி டாம பார்த்து அப்படியே கண்ணிலே சிக்னல் கொடுக்குறான். அப்புறம் என்ன, ரொம்ப மஜாவா இருக்கிறதுக்காக டாமும் லில்லியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் மறுநாளைக்கு இந்த மொட்டை தலையன் லில்லியையும் ரோஸையும் பார்த்து அவன் பேசுறான். நீங்க 4 பேரும் பண்ற இந்த கில்மாவான விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மேட்டர்லாம் எனக்கு தெரியும். உங்க டீம்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் தனியா தான் இருக்கிறேன். என் பொண்டாட்டி என்ன டிவோர்ஸ் பண்ணி போய் பல வருஷம் ஆயிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா உங்க டீம்ல 5வது ஆளா என்னையும் சேர்த்துக்கோங்க. நம்ம 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இந்த மொட்டை இவங்களை மிரட்டுறான். மரியாதையா என்னையும் சேர்த்துக்கோங்க, இல்லனா உங்களோட இந்த கில்மா தில்லாலங்கடி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு இந்த மொட்டை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். ரோஸுக்கும் லில்லிக்கும் இதெல்லாம் கேட்டு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன பண்றதுன்னே தெரியாம பேந்த முழிக்கிறாங்க. அப்புறம் மறுநாளைக்கு அயனும் டாமும் பீச்சில் ஓடுறானுங்க. யாருக்கு அதிக ஸ்டாமினா இருக்கு அப்படின்னு அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி. அதுக்கு டாம் சொல்றான், எனக்கு எவ்வளவு ஸ்டாமினா இருக்குன்னு உங்க அம்மா கிட்ட போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப தமாஷா அவனுங்களுக்குள்ள ரொம்ப கிண்டல் அடிச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இடையில எந்த ரகசியமும் இல்ல, எந்த மறைவும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு வேற லெவல் குதூகலமான ஒரு வாழ்க்கை. எல்லா விஷயத்தையும் இந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிட்டு ஒரு வேற லெவல் இன்பமான ஒரு வாழ்க்கைய இவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது டாமுக்கு வெளியூர்ல ஒரு வேலை கிடைக்குது. அந்த விஷயத்த அயன் கிட்ட சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் கவலை இல்ல மாப்ள, ஜஸ்ட் ஒரு வாரத்துல திரும்பி வந்துருவேன். ஆனா அந்த ஒரு வாரம் உங்க அம்மாவை மிஸ் பண்ணுவேனே அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மளோட இந்த மேட்டர் வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட உங்க அம்மாவை நான் பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அப்படி ரொம்ப மஜாவா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஒரு வாரம் உங்க அம்மா விட்டு தனியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படா மாப்ள, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு டாம் சொல்றத கேட்டதும் அயன் சொல்றான், எனக்கு உன்னை நினைச்சு கவலை இல்ல மாப்ள, எனக்கு எங்க அம்மாவை பத்தி நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இல்லாம அவங்க எப்படிதான் இருக்க போறாங்களோ இந்த ஒரு வாரம், அதை நினைக்கும் போதுதான்டா என் கண்ணுல தண்ணி வருது. என்னடா மாப்ள, ஒரு வாரம் போய் தான் ஆகணுமாடா, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வந்துடலாம்ல, சீக்கிரம் வரப்பாடுறா. எங்க அம்மாவால உன்னை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியாது, அது உனக்கும் தெரியும். அதனால எப்படியாவது லீவு போட்டாது சீக்கிரம் வரப்பாரு அப்படின்னு அயனும் ரொம்ப வருத்தமா டாம் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் மறுநாளே டாம் பஸ் ஏறி அவனோட புது வேலைக்கு போறான். மனசு ஃபுல்லா லில்லியோட நினைப்பு தான். லில்லிய பிரிஞ்சு போறோமே, இனிமே எப்படி நம்ம ஒரு வாரத்துக்கு கில்மாவா இருப்போம் அப்படின்ற சோகத்துல டாம் போறான். ஆனா வேலையும் முக்கியம், இந்த வேலையும் விட முடியாது அப்படின்ற அந்த சோகத்துல இந்த புது ஊருக்கு வரான். இந்த புது ஊருக்கு வந்து 2-3 நாளுக்கு அப்புறம் ஒரு அழகான பொண்ணை சந்திக்கிறான். அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க். அவ கண்ணை பார்த்ததும் அவ மேல லைட்டா காதல் உருவாகுது. மனசு ஃபுல்லா லில்லி அப்படி இருந்தும் இந்த பொண்ணும் இவன் மனச பயங்கரமா தாக்குது. அப்படி இருந்தும் மனசுல லில்லிய வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கிட்ட மெதுவா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு லில்லிக்கு போன் பண்ணி பேசுறான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துருவேன். நீங்க எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்றீங்களோன்னு தெரியல, நான் இங்க என்னோட கையை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு உங்களை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அவங்க 2 பேரும் மாத்தி போன்லயே அவங்க அன்பை கொட்டிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படின்ற வலிய பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அயனும் லில்லியும் ரோஸும் 3 பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. அப்போ லில்லி அவ மனசுல இருக்கிறத ஓபனா சொல்றா. அதாவது டாம் வேலைக்கு போன இடத்துல ஏதாவது ஒரு அழகான இளமையான ஒரு பொண்ணை பார்த்து டாம் அப்படியே அவ கூட போயிடுவானா அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் இப்பதான் நான் ரொம்ப மஜாவா கில்மாவா இருக்கிறேன். இந்த இன்பமான வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா மனசே இல்ல. ஆனா ஏதாவது விபரீதம் நடந்துருமான்னு எனக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு லில்லி சொல்ல, அதை கேட்ட அயனும் ரோஸும் அவளை ஆறுதல் படுத்துறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அது மாதிரி எதுவும் நடக்காது. கண்டதையும் யோசிச்சு உன் மனசை நீயே காயப்படுத்திக்காத. அவன் சீக்கிரம் வந்துருவான். அடுத்த வாரத்துல இருந்து நீங்க பழையபடி ரொம்ப குதூகலமா மஜாவா வாழ போறீங்க. அதனால கவலைப்படாம இரு அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஆனா டாம் அவன் வேலை செய்ய வந்த இடத்துல இந்த பொண்ணு கூட ரொம்ப நெருங்கி பழகி அவ அழகுல மயங்கி அவளை நல்லா காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க இடையில மேட்ரு கில்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க பார்த்தா ஒரு வாரமாயும் டாம் வராத சோகத்தால லில்லி பயங்கரமா சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். சரக்கு அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா போதையாயி அந்த பார்ல இருக்கிற கண்டவங்க எல்லாம் போய் பேசி எவங்க கூடயாவது அன்னைக்கு ரொம்ப கில்மாவா இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா முயற்சி பண்றான். அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு இவளோட ஏக்கமும் பசியும். அதெல்லாம் பார்த்த லில்லியோட பையன் அயனு மெதுவா லில்லி கிட்ட வந்து பேசுறான். என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி கவலையா இருக்கிறீங்க? உங்க உணர்ச்சிகளை உங்களால கட்டுப்படுத்தவே முடியலையா? இந்த கில்மா விஷயத்துக்குள்ள நீங்க ரொம்ப ஆழமா இறங்கிட்டீங்க போல. இப்படி இருந்தீங்கன்னா அது உங்க உடல் நலத்துக்கு நல்லது கிடையாது. எனக்கு உங்களை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல. ஒரு நண்பனா என்ன நினைச்சுக்கோங்க. அதனால நான் பேசுறது எதையுமே தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இவ்வளவு வலி இருக்கிறதால நான் சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா டாம் வந்துருவான். அங்க வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதனாலதான் அவன் இந்த வாரம் வரல. நான் அவனுக்கு போன் பண்றேன். எப்படியாவது இந்த வாரம் முடியறதுக்குள்ள இங்க வந்து
உங்களை சந்தோஷப்படுத்த நான் சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே ஓவரா சரக்கு அடிச்சுக்கிட்டு பார்ல அப்படி கண்டவனுங்கிட்ட எல்லாம் போய் ரொம்ப மோசமா பேசாதீங்க. அதெல்லாம் டாமுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப கவலைப்படுவான். நான் போய் அவனுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அயன் அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் மறுநாள் லில்லி ரொம்ப சோகமா அந்த பீச்சில் படுத்து கிடக்குறாங்க. அவங்க சோகத்தை தீர்க்கறதுக்காக, ஒரு மஜாவான இன்பத்தை கொடுக்கறதுக்காக தலைவர் டாமு அங்க வராரு. அப்புறம் அவங்க 2 வாரமா தேக்கி வச்சிருந்த அவங்க அன்பை கொட்டி தீர்த்துக்கிறாங்க. வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி மேட்டர் எல்லாம் முடிஞ்சு 4 பேரும் ஒன்னா உட்காந்து அன்னைக்கு நைட்டு சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது டாமுக்கு திடீர்னு ஒரு போன் வருது. எப்பவுமே எந்த போன் வந்தாலும் இவங்க எதிர்க்கவே உட்காந்துதான் பேசுவான். ஆனா இப்ப பார்த்தா எழுந்து போய் தனியா நின்னுகிட்டு ஏதோ ரகசியமா யாருக்கிட்டயோ போன்ல பேசுறான். அதை எல்லாத்தையுமே லில்லியும் பாக்குறா. அவளுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டுது. நம்ம டாமு இது மாதிரி இது வரைக்கும் செஞ்சதே இல்லையே, என்னடா ஆச்சு இவனுக்கு? அப்படி யார்கிட்ட இவன் பேசுறான்? அப்படி எனக்கு தெரியாத என்ன ரகசியம் இவனுக்கு இருக்கு? யாரு கூடவோ சேர்ந்துகிட்டு ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை செய்யறான் அப்படின்னு மட்டும் லில்லிக்கு நல்லா புரிய ஆரம்பிக்குது. அவ மனசுக்குள்ள இருக்கிற சோகத்தையும் கோவத்தையும் வெளியே காமிச்சுக்காம அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாமோட பர்த்டே வருது. அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு யார்கிட்டயுமே சொல்லாம நேரா டாமோட வீட்டுக்கே வந்துடுறான். அவளை பார்த்ததும் டாமோட அம்மா ரோஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா அது எதையுமே முகத்துல காமிக்காம இந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அது ஏன்னா இப்போ டாம் லில்லி வீட்டுல ரொம்ப மஜாவா இருக்கிறான். அந்த ரகசியமான வாழ்க்கை இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு ரோஸ் என்ன பண்றதுன்னே தெரியாம பேந்த முடிக்கிறான். அன்னைக்கு நைட்டு டாமோட பர்த்டே பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக லில்லியும் அவளோட பையன் அயனும் இந்த பார்ட்டிக்கு வராங்க. இங்க வந்து பார்த்தா டாம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரு மஜாவான டான்ஸ் ஒன்னு ஆடுறான். அதை பார்த்ததும் லில்லிக்கு ரொம்ப வருத்தமாகுது. என்னடா அவன் ஒரு இளமையான ஒரு பொண்ணு தேடி போயிட்டான், இனிமே நம்ம கிட்ட வரமாட்டானா, அவ்வளவுதானா, நம்ம டாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்ற வருத்தத்துல லில்லி அவங்க ஆடுற டான்ஸ பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறா. ஆனா அவளோட சோகத்தை எதுவுமே முகத்துல காமிச்சுக்காம நல்லா சிரிக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கா. லில்லி இதை பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட டாம் டக்குன்னு ஓடி வந்து லில்லி கிட்ட பேசுறான். நீங்க நினைக்கிற மாதிரி இது எதுவுமே இல்ல, சும்மா ஒரு சின்னதா ஒரு டான்ஸ், அவ்வளவுதான். நான் வேலை செய்யற இடத்துல இந்த பொண்ணு வேலை செய்யறா, என் பர்த்டேக்காக அவ இங்க சும்மா வந்திருக்கா, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு இடையில எதுவுமே இல்ல அப்படின்னு டாமோ நல்லா சமாளிக்கிறான். ஆனா இவன் நல்லா பொய் சொல்றான் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே லில்லி அவன் கண்ணை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறான். சரி டென்ஷன் ஆகாத, எதுக்கு டென்ஷன் ஆகுற, நான் தான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, இது உன்னோட பர்த்டே பார்ட்டி, நீ யாரு கூட வேணாலும் டான்ஸ் ஆடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி அங்கிருந்து கிளம்புறா. அப்புறம் மறுநாள் காலையில லில்லி அவளோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமா கதறி அழுகுறா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ரொம்ப கில்மாவா குதூகலமா என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி ரொம்ப கொடுமையான விஷயங்கள் நடக்குது? அவ்வளவுதான், டாம் இனிமே வரமாட்டான், அவனுக்கு ஒரு இளமையான கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி கிடைச்சிட்டா, இனிமே அவன் எதுக்கு இந்த கிழவி கிட்ட வரப்போறான் அப்படின்னு லில்லி ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்ததும் ரோஸ் அவளை கட்டி பிடிச்சு அவளுக்கு ஆறுதல் சொல்றா, அவளை சமாதானப்படுத்துறா. ஏ லூசு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அது அவன் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு, அவன் கூட சும்மா அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சுன்னு சொல்லி நீ எதுக்கு இப்படி ரொம்ப ஓவரா யோசிக்கிற? நீ எதுவும் கவலைப்படாத, என் டாம பத்தி எனக்கு தெரியும், அவன் கண்டிப்பா உன்கிட்ட வருவான், உன்னை ரொம்ப மஜாவா பார்த்துப்பான், அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகாத. அப்படியே அவன் வரலனா கூட நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவனை அனுப்பி வைக்கிறேன். நீங்க கில்மாவா மஜாவா இருக்கிறதுக்கு நான் கேரண்டி, அது என்னோட பொறுப்பு, நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாத செல்லம் அப்படின்னு ரோஸ் லில்லிய ஆறுதல் படுத்துறா. ஆனா லில்லி சொல்றா, நம்ம சந்தோஷமா இருந்ததெல்லாம் போதும், நம்ம லாஸ்ட் 2 வருஷமா ரொம்ப மஜாவான இன்பத்தை அனுபவிச்சிட்டோம், இனிமே நம்ம பசங்களோட வாழ்க்கையை பத்தியும் யோசிக்கணும், அவங்களுக்கும் இளமையான பொண்ணுங்களை லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பமா வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? அதனால அவங்க விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட ஓபனா பேசலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் ரோஸோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க இந்த 4 பேரும் உட்காந்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அது என்னன்னா, நம்ம ரொம்ப கில்மாவா இருக்கிறோம், ஒரு ரகசியமான ஒரு மஜாவான வாழ்க்கையை வாழறோம் அப்படின்ற விஷயம் லைட்டா இந்த ஊர் மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இனிமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், ரொம்ப வெறித்தனமா எல்லையை மீறி எப்ப பார்த்தாலும் இதை செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம். அப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து நம்மள காரி துப்புவாங்க. ஏற்கனவே அந்த மொட்டை தலையனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம பண்றது எல்லாத்தையுமே இன்னும் இந்த ஊர்ல யார் யாரு பார்த்தாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. அதனால நம்ம ரொம்ப மஜாவா ஜாலியா இருக்கணும்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் படி நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்மளோட இந்த ரகசியமான வாழ்க்கையை நம்ம ரொம்ப குஜாலா வாழ முடியும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த பிளான் வெற்றிகரமா போகும் அப்படின்னு ரோஸ் ஒரு விஷயத்த சொல்றா. அதை கேட்டு மத்தவங்களும் அப்படி என்ன பிளான் அப்படின்னு கேட்டதும்,
நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது டாமும் அயனும் நார்மலான பொண்ணுங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நீங்க கல்யாணம் பண்ணி நார்மலான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் இந்த ஊர் மக்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கும். உங்களுக்கும் இளமையான பொண்ணுங்க கூட வாழணும்னு ஆசை இருக்காதா என்ன? அப்படி இப்ப ஆசை இல்லைன்னு நீங்க சொன்னாலும் இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு நாங்க 2 பேரும் பயங்கரமான அட்டு கிழவிகளா மாறிடுவோம். அப்போ உங்களுக்கு எங்க 2 பேரும் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மஜாவா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வயசு ஆக ஆக எல்லாமே மாறி போயிடும். அதனால ஊர் மக்களுக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் அப்புறம் உங்களோட ஃபியூச்சருக்காகவும் நீங்க 2 பேரும் நார்மலான பொண்ணுங்களை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா வாழுங்க. நடுவுல நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளோட இந்த கில்மாவான இன்பமான மஜாவான வாழ்க்கைய ரொம்ப ரகசியமா யாருக்குமே தெரியாம நம்ம வாழலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி பண்றதால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது, யாருமே நம்மள பிடிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு ரோஸ் ரொம்ப ஓப்பனா அவ மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றான். இதெல்லாம் கேட்டதும் மத்தவங்களுக்கு லைட்டா வருத்தமா இருக்கு. அப்படி இருந்தும் ரோஸ் சொல்றதுலயும் நிறைய அர்த்தம் இருக்கு, நிறைய குஜாலான விஷயங்களும் இருக்கு. அதனால அவ சொல்றதுதான் கரெக்ட், நம்ம அம்மா சொல்றபடியே கேட்போம் அப்படின்னு டாமும் அயனும் மனசே இல்லாம இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாம் அவனோட அம்மா ரோஸ் சொன்ன மாதிரியே அவன் கூட வேலை செய்யற அவனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த சர்ச்சில் வச்சு டாமுக்கு கல்யாணம் நடக்கிறது எல்லாத்தையுமே சேர்ல உட்காந்துக்கிட்டு லில்லியும் எல்லாத்தையுமே பாக்குறா. அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் அவன் மனசுக்குள்ள சந்தோஷமும் இருக்கு, ஆனா ரொம்ப பயமாவும் இருக்கு. ஏன்னா இளமையான ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் டாம் கைவிட்டு போயிடுவானா, திரும்ப இந்த கிழவியை தேடி வருவானா அப்படின்ற ரொம்ப சந்தேகமான கேள்விகள் லில்லியோட மனசுல வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு சாயந்தரம் டாமோட கல்யாண ரிசப்ஷன்ல அயன் வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே தூரம் உட்காந்துக்கிட்டு ரோஸும் பாக்குறா. அட பாவி, நீயும் ரொம்ப சீக்கிரத்துல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. சரி நடத்து எல்லாமே இப்படிதான் முடியும்னு எனக்கும் தெரியும், ஆனா கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இவனுங்க சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம கிட்ட வருவானுங்க அப்படின்னு ரோஸ் மனசுல நினைச்சுக்கிறான். அப்புறம் அயன் ரோஸ் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு, உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நைட்டு விளையாட்டுக்காக ரோஸ இப்பவே மூடேத்தி சூடேத்துறான். தம்பி எதுக்கு துடிக்கிறான்னு இவன் கண்ணை பார்த்ததும் ரோஸுக்கும் ரொம்ப கிளியரா புரிஞ்சு போகுது. அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் கண்ணுலயே பிளான் பண்ண மாதிரி அன்னைக்கு நைட்டு அயன் வந்து ரோஸ் வீட்டு கதவை தட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப உல்லாசமா இருக்கிறாங்க. இனிமே இதெல்லாம் செய்யறதுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது, அதனால ரொம்ப குதூகலமா ஒரு வேற லெவல் விளையாட்டு விளையாடுறாங்க. அப்படியே பல மாசங்கள் ஓடி போகுது. அயனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அயன் இவ கூட உல்லாசமா இருக்கும் போதெல்லாம் ரோஸ்ன்னு கத்துக்கிட்டு இவன் செய்யும் போது இந்த பொண்ணுக்கு இவன் மேல பயங்கரமா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவன் தூங்கும் போது கனவுல எப்ப பார்த்தாலும் ரோஸ் இன்னும் சில கில்மாவான விஷயங்களை இவன் சொல்றதால இவன் பொண்டாட்டிக்கு இவன் மேல பயங்கர சந்தேகம். யாருடா இந்த ரோஸ், இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் ரோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை ரோஸ் இவனோட காலேஜ்ல படிச்ச எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாளோ அப்படின்னு இவன் பொண்டாட்டி இவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டாமும் அயனும் சந்திச்சு பேசிக்கிறாங்க. நான் மாப்பிள்ள வாழ்க்கை இது, கல்யாணம்லாம் ஆச்சு ஆனா ஒரு மஜாவே இல்லையே மாப்பிள்ள, உங்க அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச அந்த அன்பும் பாசமும் என் பொண்டாட்டி கிட்ட சுத்தமா கிடைக்கவே மாட்டுது, ஒரே போரிங்கான வாழ்க்கடா மாப்ள அப்படின்னு டாம் சொல்றான். அதெல்லாம் கேட்டு அயனும் அதே தான் சொல்றான். நான் சொல்லலாம்னு நினைச்சத நீ சொல்லிட்ட மாப்ள, என் வாழ்க்கையும் ரொம்ப ட்ரையா ரொம்ப கடுப்பா தாண்டா போகுது, என்ன பண்ணாலும் உங்க அம்மாவை மறக்கவே முடியலடா, எப்ப பார்த்தாலும் அவங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு வேற லெவல் அன்பை உங்க அம்மா கொடுத்தாங்க, அந்த அன்பும் இன்பமும் சுத்தமா இப்ப கிடைக்கவே மாட்டுது, என்ன பண்றதுன்னே தெரியல, பொண்டாட்டி கூட இருக்கும்போது கூட உங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு தாண்டா எல்லாமே செய்யறேன், அவ்வளவு மோசமா இருக்குடா என்னோட வாழ்க்கை அப்படின்னு அயனும் அவன் மனசுல இருக்கிற சோகத்தை எல்லாத்தையுமே அவன் நண்பன் கிட்ட போட்டு உடைக்கிறான். இந்த 2 ஆன்டிகளும் நம்ம வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கிட்டாங்களேடா மாப்பிள, இனிமே என்னடா பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறானுங்க. என்னால தாங்க முடியல மச்சி, உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு டென்ஷன்ல என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு, அதனால ஏதாவது வெறித்தனமா பண்ணணும்டா மாப்பிள, என்னால முடியலடா, நீ ஏதாவது யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணுடா அப்படின்னு அயன் கேக்குறான். அதுக்கு டாம் சொல்றான், சரி மாப்பிள, உன் பிரச்சனை எனக்கு புரியுது, உன்னோட வலி எனக்கு புரியுது, ஏன்னா என்னோட பிரச்சனையும் அதுதானே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒரு கில்மாவான ஒரு ஐடியா ஒன்னு பண்றேன், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நம்ம முன்ன இருந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருப்போம், நீ வேணா பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு அங்க உட்காந்துக்கிட்டு அவனுங்களுக்குள்ள மனசை விட்டு ரொம்ப ஓப்பனா பேசிக்கிறானுங்க. அப்படியே பல மாசங்கள் ஓடி போது அயனுக்கும் டாமுக்கும் குழந்தைங்கள்லாம் பிறந்து ஒரு சுமாரான வாழ்க்கைய இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இவனுங்களால ரோஸையும் லில்லியையும் சுத்தமா மறக்கவே முடியல. அவங்க கூட ரொம்ப மஜாவா கில்மாவா இருந்த அந்த இரவுகள், அந்த நினைப்புகள் எப்பவுமே இவங்க கூடவே இருக்கு. அதனால இவனுங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ரோஸ் வீட்டுக்கும் லில்லி வீட்டுக்கும் வந்து யாருக்குமே தெரியாம ரொம்ப ஜாலியா மஜாவா மேட்டர் போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்பமான ஒரு ரகசியமான வாழ்க்கைய யாருக்குமே தெரியாம ரொம்ப நைஸா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா மனசுல ஒரு பக்கம்
பக்கம் இது பொண்டாட்டிகளுக்கு தெரிஞ்சு போயிடுமோ, பெரிய பிரச்சனை ஆயிடுமோ, இப்படி எல்லாம் மனசுல லைட்டா பயம் இருந்தாலும் நமக்கு இது மாதிரி திருட்டு இன்பம் தான் முக்கியம் அப்படின்னு மனசுல முடிவு பண்ணிக்கிட்டு இவனுங்களால முடிஞ்ச மஜாவான முரட்டுத்தனமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வரானுங்க. ரோஸும் லில்லியும் இவனுங்க செய்யறதுக்கெல்லாம் லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்களும் நல்லா ஒத்துழைச்சு போறாங்க. இவங்களுக்கு வேற ரொம்ப வயசாயிட்டே வருது, துணைக்கு யாரும் இல்ல, அன்பா பேசவோ அரவணைச்சுக்கிறதுக்கோ யாருமே இல்லாததால ரோஸும் லில்லியும் அப்பப்போ வெக்கப்பட்டாலும் ரொம்ப குதூகலமா இந்த ரகசிய வாழ்க்கையை அவங்களும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க பீச்சுக்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது லில்லி முதல்ல எழுந்து போறா. அதுக்கப்புறம் மெதுவா டாமும் எழுந்து லில்லி பின்னாடியே அப்படியே நைஸா நடந்து போறான். இதை எல்லாத்தையுமே அயன் பாக்குறான். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பாப்படுது. ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை செய்யறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் போறாங்க அப்படின்னு அவன் சந்தேகப்படுறான். அவன் சந்தேகப்பட்ட மாதிரியே டாம் லில்லி வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவ்வளவு நாளா தேக்கி வச்சிருந்த அன்பையும் ஆசையையும் கொட்டி தீர்த்துக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படி சந்தோஷமா மேட்டர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா ஒளிஞ்சிருந்துகிட்டு அயன் எல்லாத்தையுமே பாக்குறான். அயன் பாக்குறான் அப்படின்ற விஷயம் டாமுக்கும் லில்லிக்கும் தெரியுது. அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட வெக்கப்படாம அவனுக்கு எதிர்க்கவே இவங்க ரொம்ப மஜாவான விஷயங்களை செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான அயன் நேரா ரோஸ் கிட்ட வந்து கதறி கதறி அழுறான். எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்த நம்ம வாழ்க்கை இப்படி ஆயி போயிடுச்சு. முன்ன மாதிரி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா குதூகலமா என்னால இருக்கவே முடியல. உங்ககிட்ட கிடைச்ச அந்த அன்பும் கில்மாவும் என் பொண்டாட்டி கிட்ட எனக்கு கிடைக்கவே மாட்டுது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பாக்குறேன். அப்படி என்ன செஞ்சோம் அந்த நெருப்பு மாதிரி அந்த மஜா எனக்கு கிடைக்கவே மாட்டுது. நம்ம 4 பேரும் எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு கில்மாவா இருந்தோம். எல்லாத்தையுமே நீங்க ஏன் இப்படி சொதப்பிட்டீங்க? எதுக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எங்களோட மஜாவான வாழ்க்கையே வீணா போயிடுச்சு அப்படின்னு அயன் தேம்பி தேம்பி அழுகுறான். அவன் சொல்றது எல்லாத்தையுமே ரோஸும் கேட்டுக்கிட்டு இவனுக்கு என்ன பதில் கொடுக்கறதுனே தெரியாம அவளும் ஒண்ணுமே பேசாம ரொம்ப வருத்தமா உட்காந்துட்டு இருக்கா. ஆனா இவன் பேசுனது எல்லாத்தையுமே இவனுங்களோட பொண்டாட்டிங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த ரூமுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி என்னடா பேசுறீங்க, என்னடா ஏதோ மேட்ரு மஜா அப்படின்னு ஏதோ பேசுறீங்க என்னடா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அயன் என்ன பண்றான்னா அவனுக்கு உள்ள கடுப்பு ரொம்ப ஓவரா இருக்கிறதால எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்கிறான். இவ்வளவு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த அந்த ரகசிய வாழ்க்கைய ஒண்ணு விடாம ரொம்ப டீடைலா சொல்றான். அது மட்டும் இல்ல டாமும் இவனோட அம்மாவும் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் எல்லைய மீறி ஒரு மஜாவான வாழ்க்கையில இருந்தாங்க, அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றான். அதாவது இவ்வளவு நாளா மனசுல தேக்கி வச்சிருந்த இந்த ரகசியங்கள் எவ்வளவு நாள் தான் இது மாதிரி பொய் வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறது அப்படின்னு கடுப்பாய் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அதை எல்லாத்தையுமே கேட்ட இந்த பொண்டாட்டிங்க காரி துப்புறாங்க. என்ன ஒரு கேவலமான வாழ்க்கை, எப்படா உங்களுக்கு இதெல்லாம் செய்ய தோணுச்சு? ஆன்ட்டி இதுக்கெல்லாம் நீங்களும் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு இந்த பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் ரோஸை பார்த்து கேக்குறாங்க. அவங்க கேட்ட அந்த செருப்படி கேள்விக்கு ரோஸால எந்த பதிலும் சொல்ல முடியல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான குடும்பத்துல நான் இனிமே ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இந்த ரெண்டு பொண்டாட்டிகளும் அவங்க குழந்தைகளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேட்டர்லாம் முடிஞ்சு டாம் ரொம்ப சந்தோஷமா இவனோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து கதவெல்லாம் திறந்து பாக்குறான். பொண்டாட்டியும் காணும், குழந்தையும் காணும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரோஸ் கிட்ட வந்து கேக்குறான், என்னமாச்சு, எங்கம்மா என் பொண்டாட்டியும் குழந்தைங்களும் அப்படின்னு அவன் ரோஸ் கிட்ட கேக்குறான். அதுக்கு ரோஸ் சொல்றாங்க, நம்மளோட எல்லா ரகசியமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம 4 பேரும் ஜாலியா இருந்த அந்த மேட்டர் வாழ்க்கை எல்லாத்தையுமே அயன் புட்டு புட்டு வச்சுட்டான். அதெல்லாம் கேட்டு கடுப்பான உங்க பொண்டாட்டிங்க குழந்தைகளை எடுத்துக்கிட்டு இனிமே எங்களை தேடி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு ரோஸ் சொல்லுது. ஆனா டாமுக்கு சுத்தமா வருத்தமே இல்லாம கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இதை கேட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறான். அவங்க போனா போயிட்டு போட்டோம், நமக்கு தான் இங்க ஒரு வேற லெவல் நெருப்பு மாதிரி ஒரு மஜாவான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சானோ என்னன்னு தெரியல. தலைவர் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம கல்லு மாதிரி நிக்கிறான். அதெல்லாம் பார்த்ததும் ரோஸுக்கும் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது புரிஞ்சு போகுது. அட பாவிகளா, அவ்வளவுதானே நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான், அப்ப நாளையிலிருந்து நம்மள துவைச்சு எடுக்க போறானுங்க அப்படின்னு அவங்களும் மனசுல நினைச்சுக்கிறாங்க. லைட்டா பயமாவும் இருக்கு, லைட்டா குஜாலாவும் இருக்கு ரோஸுக்கு. அதுக்கப்புறம் ரோஸ் லில்லி வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே லில்லி கிட்ட சொல்றான். நேத்து ஏண்டி அவசரப்பட்டு மேட்டர் போட்டீங்க? நீங்க அப்படி பண்ணதால தானே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நம்மளால நம்ம பசங்க வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு பாத்தியா. நம்மளோட ஆசைகளுக்காகவும் பசிக்காகவும் நம்ம எல்லையை மீறி ரொம்ப கில்மாவான விஷயங்களை செஞ்சதால நம்ம பசங்களோட குடும்ப வாழ்க்கை இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி விடு, கவலைப்படாத, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். அது மாதிரி பேசி அவங்களே ஆறுதல் படுத்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களோட அனுபவத்திலிருந்து நல்லா தெரியும் இவனுங்களை பத்தி. இப்போ பொண்டாட்டிங்க வேற இல்ல, அவளுங்களும் போயிட்டாளுங்க. அயனும் டாமும் இப்ப தனியா இருக்கிறானுங்க, ஃப்ரீயா, கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அப்போ இவனுங்க எப்படி வெளுத்து வாங்குவானுங்க, எப்படி பிரிச்சு மேய
போறானுங்க, அது மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு அவங்களோட முன் அனுபவத்திலிருந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நாளையிலிருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியாம லில்லியும் ரோஸும் ஒரு குழப்பமான இன்பத்துல 2 பேரும் இருக்காங்க. என்னால கட்டுப்படுத்த முடியல. என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ரொம்ப மஜாவா சந்தோஷமா நான் இருந்ததே இல்ல. டாம் கூட இருக்கும்போது ரொம்ப குஜாலா இருக்கு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு இன்பத்துக்காக எந்த மாதிரி வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம்னு என் மனசு சொல்லுது. அந்த இன்பம் ஒரு வேற லெவல் இன்பம். நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனாலதான் இது மாதிரி எல்லாம் நடக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் உடம்பு என் கண்ட்ரோல்லயே இல்ல அப்படின்னு லில்லி அவ மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறா. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 4 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரகசியமான வாழ்க்கைய திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேற இவங்களை கேட்கறதுக்கும் யாருமே இல்ல. எல்லாருமே ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச அந்த வாழ்க்கைய அவங்க எடுத்துக்கிறாங்க. அன்பும் பாசமும் எல்லாருக்குமே தேவை. நமக்கு எவ்வளவு வயசானாலும் அன்பும் பாசமும் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இவங்க 4 பேரும் அந்த பீச் நடுவுல ஒரு பலகை மாதிரி இருக்கு, அதுல அப்படியே உல்லாசமா படுத்து கிடக்குறாங்க. அதை அப்படியே லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. என்ன நண்பா, இந்த படத்தோட கதை எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.